ஹலோ கைஸ், நம்ம டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பிளானிங். ஓகேங்களா? ஸோ பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு ஹெட்டிங் கீழே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஸ்கோப். இது வந்து எங்கெங்கே பயன்படுத்துறதை பொறுத்து இந்த பிளானிங்கோட டைப் மாதிரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் பிளானிங் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராடான ஸ்கோப், ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கும், ஒரு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற பிளான் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஆர்கனைசேஷனோட கோல்ஸ், விஷனை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆர்கனைசேஷனோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன, அது ஃபியூச்சரில் எப்படி இருக்கணும், இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணணும், அதை முடிவு பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி பிளானிங் சொல்லலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபிக்கல் இன்வெஸ்ட் டாப் மேனேஜ்மெண்ட் ஸ்பென்ஸ் செவரல் லெவல்ஸ். ஓகேங்களா? செவரல் இயர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க தான் இந்த பிளான் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வருஷத்துக்கு வந்து இது கண்டினியூ ஆகும் அந்த பிளான் சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தா என்ட்ரிங் நியூ மார்க்கெட் அண்ட் லான்ச்சிங் நியூ ப்ராடக்ட் அண்ட் மேஜர் ரீஸ்ட்ரக்சரிங். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக் இயர்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியான பிளானிங் வந்து டாப் மேனேஜ்மெண்ட் எடுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் இயர்ஸ்க்கு கண்டினியூவாக சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டிக்கல் பிளானிங். ஓகேங்களா? ஸோ டாக்டிக்கல் பிளானிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிட் டேர்மு ஸ்கோப் கம்பேர்டு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் சொல்லலாம். ஓகேங்களா? அது ஸ்ட்ராட்டஜி பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் டேர்மாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இந்த டாக்டிக்கல் பிளானிங் சொல்லலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி பிளானை வந்து ஒரு ஆக்ஷனல் பிளானாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூனிட்டுக்கும் வந்து பிரித்து கொடுது. ஓகேங்களா? டாக்டிக்கல் பிளானிங்கிறது அந்த பார்த்தீங்கன்னா இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கவர்ஸ் 1 to 3 இயர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குன்றாங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஷெடியூல்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அலோகேஷன். ஓகேங்களா? இந்த 3 வருஷம் இந்த 1 வருஷத்துக்குள்ள இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த செவரல் இயர்ஸ் இருக்கிறத ஒரு ஃபியூ இயர்ஸை மாற்றது இந்த டாக்டிக்கல் பண்ணி சொல்லலாம். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிளானிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் டேர்ம். ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் அந்த வந்து ஹைலி டீட்டெயில்டான ஒரு பிளானிங் சொல்லலாம். இது வந்து ஃபோக்கஸ் ஆன் டே டு டே ஆப்ரேஷன் அண்ட் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகேங்களா? நம்ம டெய்லி என்ன பண்ணுறோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷன் பண்ணி சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் மேனேஜ்மெண்ட்டால் பண்ணுறது. அந்த பார்த்தீங்கன்னா இது டிபிக்கலி கவர்ஸ் அப் டு 1 இயர். இது வந்து அதிகபட்சமாக 1 இயர்க்குள்ளவே எல்லாமே வந்து இந்த பிளான் இருக்கும். ஓகேங்களா? அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ரேஷன் பிளானிங் இல்லை ஷார்ட் டேர்ம் பிளான் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஷெடியூல்ஸ், அந்த பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரொட்டீன் மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேஷன் பிளானிங் கீழே வரும். ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டியூரேஷன். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பிளானிங். ஸோ லாங் டேர்ம் பிளானிங் பார்த்தீங்கன்னா டிபிக்கலி கவர்ஸ் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு கவர் பண்ணுறது நம்ம லாங் டேர்ம் பிளானிங் சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் கோல்ஸ். ஓகேங்களா? ரொம்ப பெரிய கோல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஒரு சஸ்டெயினான ஒரு நிலையான க்ரோத் அந்த டெவலப்மெண்ட் மூலமாக அச்சீவ் பண்ணுறது அது முக்கிய நோக்கம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா இன்வால்வ்ஸ் இன் கன்சிடரேஷன் ஆஃப் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸை கன்சிடர் பண்ணுவோம். ஃபியூச்சரில் நம்ம கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்கும், மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை கன்சிடர் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒர்க்காக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், அதை அடாப்ட் பண்ணணும். அது வந்து மார்க்கெட் டைனமிக்ஸ் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுறது இந்த லாங் டேர்ம் பிளானிங்கோட ஒர்க் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா மீடியம் டேர்ம் பிளானிங். ஸோ மீடியம் டேர்ம் பிளானிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கவர்ஸ் அப் டு 1 to 5 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு மோர் தென் 5 இயர்ஸ், 5 இயர்ஸ் ஆர் மோர் லாங் டேர்ம் பிளானிங். மிட் டேர்ம் பிளானிங் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து 5 இயர்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு மிட் டேர்ம் பிளானிங் சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டிங் த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இன்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் வந்து ஒரு பிளானாக கன்வெர்ட் பண்ணி ஆக்ஷன் பிளானாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது மீடியம் பிளானிங் சொல்லலாம். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாங் டேர்ம் பிளானிங்கோட ஆஸ்பிரேஷனும் அந்த பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மோட நீட்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது ரெண்டுத்துக்கும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது இந்த மிட் டேர்ம் பிளான் சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது லாங் டேர்ம் பிளானோட அப்ஜெக்டிவாக இருக்கும், ஷார்ட் டேர்ம் பிளானுக்கு உண்டான ஆக்ஷனும் இருக்கும். ஓகேங்களா? அதில் ஸோ மிட் டேர்ம் பிளானிங் இது ஒரு பேலன்ஸான விஷயம் சொல்லலாம். அந்த ஷார்ட் டேர்ம் பிளான் பொறுத்தவரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கவர் பீரியட் அப் டு 1 இயர். அது அதிகபட்சம் ஒரு வருஷம் தான் இருக்கும். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா இமீடியட் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு டாஸ்க் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் பிளான் யூஸ் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்வால்வ்ஸ் இன் டீட்டெயில்டு ஷெடியூலிங். ஓகேங்களா? இந்த ஒர்க்கை இவங்க பண்ணணும், இந்த ஒர்க்கை இவங்க சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ஷெடியூலிங், ரிசோர்ஸ் அலோகேஷன், ப்ரொபோஸ் மானிட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பிளானிங் இருக்கும் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷன் லெவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் பிளானிங். ஸோ கார்ப்பரேட் பிளானிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை லெவலான ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் கனெக்ட் பண்ணுறது அவங்க பண்ணுறது. இது ஃபோக்கஸ் ஆன் என்டையர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட மொத்த கம்பெனியும் அடக்கி அந்த மொத்த கம்பெனிக்கு பிளான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் பிளானிங் சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்வால்விங் செட்டிங் கார்ப்பரேட் கோல்ஸ் அண்ட் பாலிசிஸ் அண்ட் மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கோல்ஸ் என்ன, அதோட பாலிசிஸ் என்ன, அந்த மேஜர் இனிஷியேட்டிவ் நம்ம சொல்கிறது தான் அந்த கார்ப்பரேட் பிளானிங் கீழே வரும். ஓகேங்களா? அந்த வேறு பிஸ்னஸ் ஆர் டிவிஷனல் பிளான். ஸோ டிவிஷனல் பிஸ்னஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மிட் டேர்ம் பிளானிங் மாதிரியே வச்சுக்கிங்களேன். ஸோ கண்டிப்பாக யூனிட் ஆர் டிவிஷனல் லெவல். ஓகேங்களா? அதாவது டிவிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து செங்கல்பட்டு டிவிஷன், சென்னை டிவிஷன், கோயம்புத்தூர் டிவிஷன். ஸோ அந்த டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிஸ்னஸ் வந்து அவங்க பிளான் பிரிக்கிறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் கார்பரேஷன், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷனராக ஒரு பிஸ்னஸ் வைஸாக பிரிகிறாங்க, ஒரு பிரான்ச் வைஸ் பிரிகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் யூனிட்டு, ப்ராடக்ட்ஸ், மார்க்கெட்ஸ். ஓகேங்களா? அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், எப்படி அதை மேனேஜ் பண்ணணும், அதுக்கான பிளான்ஸ்லாம் எங்கே நடக்குது இந்த பிஸ்னஸ் லெவலில். அண்ட் அலைன் வித் கார்ப்பரேட் பிளானிங்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்லேட் இன்டு ஆக்ஷனபிள் பிளான்ஸ். அதாவது கார்ப்பரேட்டில் பண்ண பிளான், ஹையர் அத்தாரிட்டிஸ் பண்ண பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இவங்க ஆக்ஷனல் பிளானாக மாற்றுறாங்க ஓகேங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் டிவிஷனல் பிளானிங் சொல்லலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஒரு ஃபங்க்ஷனல் பிளானிங். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கான்ட்ராக்டட் டிபார்ட்மெண்டல் ஃபங்க்ஷன் லெவல். இது வந்து லாஸ்ட்டாக எங்கே வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டு பிளானிங் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹெச்ஆர் இவங்க வந்து இந்த பிளானை ஃபாலோ பண்ணுற மாதிரி. அந்த ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வித் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனோட எந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க பிளான் பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் இது ஒரு முக்கியமான நோக்கம் சொல்லலாம் ஓகேங்களா. அதன் பார்த்தீங்கன்னா என்ஷூர் த டிபார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி சப்போர்ட் பார்டர் பிஸ்னஸ் ஆஃப் கார்பரேட் பிளான்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் சப்போர்ட் பண்ணோம். அதன் பார்த்தீங்கன்னா கார்பரேட் பிளானை வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சொல்கிறாங்க பேசிக்காக ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபோக்கஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நம்ம லாங் டர்ம் ஃபோக்கஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராட்டஜினால ஓவரால் டைரக்ஷன் கம்பெனி டைரக்ஷன் வந்து சூஸ் பண்ணது ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இது வந்து பேசிக்காக லாங் டர்ம் தான் இருக்கும். அதன் பார்த்தீங்கன்னா இன்வால்விங் அனலைசிங் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ஓகேங்களா. ஸோ வெளிப்புறமாக இருக்க என்விரான்மெண்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். அதன் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், அந்த மாதிரி செட்டிங் பார்டர் கோல்ஸ், நம்ம என்னென்ன கோல்ஸ் தான் இது மூலமாக வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிஃபைனிங் கீ ஸ்ட்ராட்டஜிஸ், என்னென்ன கீ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அதை வந்து டிஃபைன் பண்ணுறதும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் சொல்லலாம் ஓகேங்களா. அந்த பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிளானிங்லாம் இதை பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் டர்ம் பிளானிங் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ எஃபிஷியன்ட் எக்ஸிக்யூஷன் டெய்லி ஆக்டிவிட்டிஸ், நம்ம டெய்லி என்ன பண்ண போகிறோம் சொல்கிறது பிளான் பண்ணுறது இந்த ஆப்ரேஷன் பிளானிங் சொல்லலாம். அந்த இன்வால்விங் டீடைல்டு ப்ரொசீஜர், ஷெட்யூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன், ரொட்டீன் டாஸ்க். இது பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ப்ரொசீஜரு இது வந்து டீட்டெயில்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ டீட்டெயில்டு ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு அப்புறம் வந்து ஷெட்யூல்ஸு, ரிசோர்ஸ் அலோகேஷனு, அந்த மாதிரி ரொட்டீன் டாஸ்க் இதெல்லாம் வந்து இருக்கிறது வந்து ஆப்ரேஷன் பிளானிங் சொல்லலாம். அதன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஜென்சி பிளானிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ப்ரிப்பேரிங் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் ஆர் எமர்ஜென்சி. அதாவது ஒரு டெம்பரரி பிளான் சொல்லலாம் ஓகேங்களா. எமர்ஜென்சி பிளான், கண்டிஜென்சி பிளான் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ்ஸ் இன் ஐடென்டிஃபைங் பொட்டன்ஷியல் ரிஸ்க். நமக்கு எங்கெல்லாம் ரிஸ்க் இருக்குது, எங்கெல்லாம் நம்ம வந்து ரெஸ்பான்ஸாக ரெடியாக இருக்கணும், எங்கெல்லாம் வந்து நமக்கு ஆபத்து ஒரு ரிஸ்க் ஏற்பட நம்ம டக்குன்னு பிளான் ரெடியாக வச்சுக்கணும். அந்த இன்சூரிங் பிஸ்னஸ் கண்டினியூட்டி, நம்ம வந்து பிஸ்னஸ் கண்டினியூ நடத்துறதுக்கு நம்ம என்னென்னா எங்கெல்லாம் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக பண்ணுறது தான் இந்த கண்டிஜென்சி பிளானிங் சொல்லலாம் ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இன்க்ளூட் டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான்ஸ், அதாவது டிசாஸ்டர் என்ன ஏற்படுமோ அதுக்கான ரெக்கவரி பிளான்ஸு அண்ட் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸு அதை சொல்லலாம் ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கப் சிஸ்டம்ஸ் ஓகேங்களா. எல்லாமே வந்து ஒரு கண்டிஜென்சி பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ ஏற்பட்டாலும் நம்ம கம்பெனியில் கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் ஆகணும், அது ஒரு டே பிளான் வச்சுருணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாயிஸு, ஆல்டர்னேட்டிவ் மிஷின்ஸ், ஆல்டர்னேட்டிவ் ரா மெட்டீரியல்ஸு, இதுமாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நிறைய வந்து ஆல்டர்னேட் ரெடி பண்ணி வைக்கும்போது இல்லை பிளான் ரெடி பண்ணி வைக்கும்போது நம்மளால் அந்த ப்ரொடக்ஷன் வந்து கண்டினியூஸாக நடத்தி வைக்க முடியுது ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அதன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம வந்து அலோகேட் பண்ணணுன்றதை வந்து யூஸ் பண்ணுறது இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் சொல்லலாம். இது என்னென்ன இன்னும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங், ஃபோர்காஸ்டிங் வாங்கலாம். பட்ஜெட் பண்ணுறது, ஃபோர்காஸ்ட்னா ஃபியூச்சர் நடக்குது ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ செலவாகுன்றது, அப்புறம் ஃபினான்ஷியல் அனலைஸ் பண்ணுறது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், நம்ம எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பண்ணுறது ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் கீழே வரும் ஓகேங்களா. அந்த பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ ரிசோர்ஸ் பிளானிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபோக்கஸ் ஆன் ஆப்டிமல் அலோகேஷன் ஆஃப் யூட்டிலைசேஷன் ரிசோர்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஆப்டிமலாக ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ண சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஹியூமன், ஃபிசிக்கல், டெக்னாலஜி எல்லா ரிசோர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைக்கேற்றமே அலோகேட் பண்ணி அதை வந்து அந்த யூஸை வந்து கரெக்டாக பண்ணணும் வித்தவுட் வேஸ்டேஜ் ஓகேங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணுறது அந்த பிளானிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரிசோர்ஸ் பிளானிங் சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ என்ஷூர் த ரிசோர்ஸ் ஆர் அவைலபிள் யூஸ் எஃபிஷியன்ட்லி அச்சீவ் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ். அதாவது அந்த கொடுத்துருக்க ரிசோர்ஸை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் வித்தவுட் லோ வேஸ்டேஜ் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பிளான்ஸ். ஸோ ஸ்டாண்டிங் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் பிளான்ஸ் தட் ப்ரொவைட் கைடன்ஸ் ஃபார் ரிகவரிங் ஆக்டிவிட்டிஸ். அதாவது இது வந்து ஒரு நம்ம பிளான் நடந்துருக்கும் போதே இன்னொரு பிளான் ஆட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பிளான் ஆன்கோயிங் பிளான்ஸ் ஓகேங்களா. ஒரு கோல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு பிளான் கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஆன்கோயிங் பிளான் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. இதில் வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகும் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் ஓகேங்களா. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம அப்டேட் பண்ணி அதை நம்ம எம்ப்ளாயிஸ் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ பாலிசிஸு, ப்ரொசீஜர்ஸு, அந்த ரூல்ஸ் அதை யூஸ்டு ரிப்பீட்லி ஓகேங்களா. ஸோ ரிப்பீட்டாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக கொண்டு ஸ்டாண்டிங் பிளானாக இருக்கணும். அதே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் ஹெச்ஆர் பாலிசிஸ் ஓகேங்களா. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் இத்தனை நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு இத்தனை லீவ் தான் எடுக்கணும் சொல்கிறதா இருக்கட்டும். அண்ட் சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ், நீங்கள் கம்பெனிக்குள்ள வரும்போது ஹெல்மெட், ஷூ கம்பல்சரி போட்டுக்கணுன்றது, அந்த ஆப்ரேஷன் கைட்லைன்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இதை தானே ஃபாலோ பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும், இல்லை பண்ண சொல்ல தரணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் அவங்க கொடுக்குற பிளான்ஸு ஸ்டாண்டிங் பிளான் சொல்கிறாங்க ஓகேங்களா. அந்த பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூஸ் பிளான்ஸ். ஸோ சிங்கிள் யூஸ் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஈவெண்ட் நடக்குது அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதுக்காக வெரிஃபைட் பிளான் சிங்கிள் பிளான் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ டெவலப்பர் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் யூஸர் ஒன்ஸ் ஓகேங்களா. ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக பிளான் பண்ணது அது வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்க்ளூடிங் ப்ராஜெக்ட், ப்ரோக்ராம், பட்ஜெட் ஆர் யூனிக் இனிஷியேட்டிவ் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் இன்க்ளூடிங் லான்ச்சிங் நியூ ப்ராடக்ட் ஓகேங்களா. ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு புதுசாக பிளான் வச்சிருப்பாங்க. அது முடிஞ்சோன்னா அந்த பிளான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. அண்ட் தென் ஆர்கனைசிங் ஈவெண்ட் நடத்தும் போது இருக்க பிளான்ஸ், அந்த இம்ப்ளிமெண்டிங் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து ஒரு பிளானுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து மாறிட்டே இருக்கணும் பிளான் எடுத்து ஓகேங்களா. ஒரே மாதிரி சேமாக நம்ம நடத்த முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சிங்கிள் யூஸ் பிளான் எடுத்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஒன் டைம் யூஸ் பண்ணுற பிளான் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பேஸ்ட் ஆன் ஃபார்மாலிட்டி. ஸோ ஃபார்மாலிட்டி என்னன்னா ஃபார்மல் பிளானிங், இன்ஃபார்மல் பிளானிங் ஓகேங்களா. ஸோ ஃபார்மல் பிளானிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரக்சராக டாக்குமெண்ட் வச்சு நமக்கு வந்து ஒரு பிளான் ப்ரொசீஜர் அப்ரூவல்லாம் வாங்கி நம்ம கரெக்டாக பண்ணுறது. ஓகே, ஃபார்மல் பிளானிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரான டாக்குமெண்ட் வச்சு நம்ம பிளான் பண்ணி ஓகேங்களா, ஒரு ஃபார்மல் ப்ராசஸ் வச்சு நம்ம அப்ரூவல் வாங்கி பண்ணுறது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பிளானிங் சொல்கிறோம் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லெவலில் ஒருத்தங்க கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது எல்லாரும் அப்ரூவ் பண்ணுவாங்க, அந்த பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரக்சரான ஒரு பிளானிங்கிறது எல்லாருக்கிட்ட அப்ரூவ் வாங்கி பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா இன்வால்வ் சிஸ்டமேட்டிக் டேட்டா கலெக்ஷன், அனாலிசிஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக அவங்க டேட்டா கலெக்ஷன் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் எது ஓகே இது ஓகே இல்லை, அப்புறம் நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து வச்சு டிசிஷன் மேக் பண்ணுவாங்க சொல்லலாம் ஓகேங்களா. அதனால் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸு, பிஸ்னஸ் பிளான்ஸு, ப்ராஜெக்ட் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மேக் பண்ணுவாங்க ஓகேங்களா. அந்த பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் பிளானிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த மாதிரி லெஸ் ஸ்ட்ரக்சர்டு மே நாட் பி டாக்குமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் ஓகேங்களா. டாக்குமெண்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இன்வால்வ்ஸ் ஸ்பாட்டனியஸ் அண்ட் ஹேடாக் டிசிஷன் மேக்கிங். அதாவது ஸ்பாட்டனியஸ் ஹேடாக் பார்த்தீங்கன்னா உடனே டிசிஷன் எடுக்குது ஓகேங்களா. இப்போ எதனா ஒரு பிரச்சனை, எதனா ஒரு இஷ்யூ வந்ததுன்னா டக்குன்னு டிசிஷன் எடுக்குது. அதை பற்றி அந்த டாக்குமெண்ட் எதுவும் இல்லாமல் அனலைஸ் பண்ணாமல் டக்குன்னு டிசிஷன் எடுத்தால் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபார்மல் பிளானிங் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் டீம் மீட்டிங் ஓகேங்களா. டக்குன்னு ஒரு மீட்டிங் போட்டு இன்ஃபார்மல் டீம் மீட்டிங் அண்ட் குவிக் ப்ராப்ளம் சால்விங் செஷன் ஓகேங்களா. டக்குன்னு ப்ராப்ளம் சால்விங் செஷன் முடிக்கிறது, அது வெர்பல் அக்ரிமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நான் வந்து வாயிலே பேசியது வந்து அக்ரிமெண்ட்ஸ் முடிக்கிறது ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபார்மல் பிளானிங்கில் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணோம். அதில் முன்னேறி வருவது உங்கள் பாலா.